அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9லேருந்து முக்கியமாக 40 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1லேருந்து 8 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பாருங்கள், சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜெயகாந்தன். அவரோட காலம் 24/4/1934 பிறந்து 8/4/2015 இறந்திருப்பார். அடுத்தது, ஜெயகாந்தன் பெற்றுள்ள விருதுகள். 1965 உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்கு குடியரசு விருது கிடைத்திருக்கு. அடுத்தது, 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. 2002 ஞானபீட விருது கிடைச்சிருக்கு. 2009 தாமிரத்திரு விருது கிடைச்சிருக்கு. 2011 இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்கு சோவியத் நாட்டு விருது கிடைச்சிருக்கு. இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துங்க. இரண்டாவது வினா, தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதையை எழுதியவர் யார்? தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதையை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜெயகாந்தன். மூன்றாவது வினா, சித்தாளு கவிதையின் ஆசிரியர் யார்? சித்தாளு கவிதையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நாகூர் ரூமி. நாலாவது வினா, நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முகமது ரஃபி. ஐந்தாவது வினா, நாகூர் ரூமியின் பிறந்த ஊர் எது? நாகூர் ரூமியின் பிறந்த ஊர் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமி பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம். ஆறாவது வினா, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்? கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் நாகூர் ரூமி. ஏழாவது வினா, தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வீரமாமுனிவர். தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். எட்டாவது வினா, கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, திருமுழுக்கு யோவான். ஒன்பதாவது வினா, யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அருளப்பன். பத்தாவது வினா, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அருளப்பன். 11வது வினா, அருளப்பருக்கு வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சூட்டியுள்ளார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கருணையன். 12வது வினா, கருணையனின் தாயார் பெயர் என்ன? கருணையனின் தாயார் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எலிசபெத். 13வது வினா, இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சந்தா சாஹிப். 14வது வினா, இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன? இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தூய துறவி. 15வது வினா, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் என்ன? கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாரின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சூசையப்பர். 16வது வினா, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சூசையப்பர் என்கிற வளன். 17வது வினா தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 காண்டங்கள். 18வது வினா தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது? தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 36 படலங்கள். 19வது வினா தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை யாது? தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3615 பாடல்கள். 20வது வினா தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் எது? தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 17ஆம் நூற்றாண்டு. 21வது வினா கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி என்பது யாருடைய இயற்பெயர்? கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 22வது வினா சதுரகராதியை எழுதியவர் யார்? சதுரகராதியை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். 23வது வினா தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். 24வது வினா பரமார்த்த குருகதைகளை எழுதியவர் யார்? பரமார்த்த குருகதைகளை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். 25வது வினா ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி. 26வது வினா கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்? கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி. 27வது வினா ஆலாங்கணத்து 5 வரை இருத்து என்று மதுரை கஞ்சி குறிப்பிடும் ஆலாங்கணம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருவாரூரில் உள்ள ஆலங்கானம் ஊர். 28வது வினா மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி. 29வது வினா தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் யாது? தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் யாது? சரியான விடை ஆப்ஷன் பி விளக்கு. தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு. 30வது வினா தீவக அணி எத்தனை வகைப்படும்? தீவக அணி எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 வகை. புல் என்பதன் பொருள் என்ன? புல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பறவை. புல் என்பதன் பொருள் பறவை. 32வது வினா நிரல் நிறை அணி கூறும் நிரல் என்பதன் பொருள் என்ன? நிரல் நிறை அணி கூறும் நிரல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி வரிசை. 33வது வினா தன்மை அணி எத்தனை வகைப்படும்? தன்மை அணி எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் சி 4 வகைப்படும். தன்மை அணி 4 வகைப்படும். 34வது வினா எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தண்டி அலங்காரம். 35வது வினா வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி யாது? வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி யாது? சரியான விடை ஆப்ஷன் சி உருவகம். வாய்மையே மழைநீராகி என்பது உருவகம். 36வது வினா ஹியூமனிசம் என்பதன் தமிழ் சொல். ஹியூமனிசம் என்பதன் தமிழ் சொல்.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மனிதநேயம். கேபினெட்னா அமைச்சரவை, கல்ச்சரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல்ஸ் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். இந்த 3 முக்கியமானது பார்த்துங்க. கேபினெட்னா அமைச்சரவை, கல்ச்சரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். 37வது வினா, செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை ஆப்ஷன் பி வினைத்தொகை. சேர்க்கை என்பதன் பொருள் கூறுக. சேர்க்கை என்பதன் பொருள் கூறுக. சரியான விடை ஆப்ஷன் பி படுக்கை. சேர்க்கை என்பதன் பொருள் படுக்கை. இப்போ பாருங்க, யாக்கை என்பதன் பொருள் உடல். யாக்கைனா உடல். பிணித்து அப்படின்னா கட்டி. பிணித்துனா கட்டி. வாய்ந்தனா பயனுள்ள. அடுத்தது இளங்குல்னா இளம்பயிர். இளங்குல்னா இளம்பயிர். தயங்கினா அசைந்து. காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். கொம்புனா கிளை. கொம்புனா கிளை. புலைனா துளை. புலைனா துளை. கான் அப்படின்னா காடு. தேம்பன வாட. தேம்ப அப்படிங்கிறது வாட. அசும்புனா நிலம். விசும்புனா வானம். அசும்புனா நிலம். இது முக்கியமானது பார்த்துங்க. 39வது துணர் என்பதன் பொருள் கூறுக. துணர் என்பதன் பொருள் கூறுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மலர்கள். துணர் என்பதன் பொருள் மலர்கள். இப்போ உய்முறை அப்படின்னா வாழும் முறை. ஓர்ந்துனா நினைத்து. கடிந்துனா விளக்கி. ஓமனினா மணமலர். படலைனா மாலை. நல்லா பாருங்க, உய்முறைனா வாழும் முறை, ஓர்ந்துனா நினைத்து, கடிந்துனா விளக்கி, ஓமனினா மணமலர், படலைனா மாலை. 40வது குணதரன் என்பதன் அகராதி பொருள். குணதரன் என்பதன் அகராதி பொருள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி முனிவர். நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9லேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.